எம்மா எவ்வளோ பெரிய மீன்! அஸ்ஸலாமு அலைக்கும். மெரினா பீச் வர ஒரு வேலையாக போயிருந்தேன். அப்படியே சாப்பிட போகலான்னு பட்டினப்பாக்கம் பீச்சில் மூங்கில் வாங்கணும்னு ஒரு இடத்துக்கு சாப்பிட வந்திருந்தேன். இடம் இல்லை, உள்ள ஏசி டைனிங் இருக்குன்னாங்க. சரி வாங்க ஹோட்டல் உள்ள போகலாம். உள்ளே வந்து உட்காந்துட்டோம். பிளேஸ் சூப்பராகவே இருக்குது. ஒரு 20-25 பேர் உள்ளே உட்கார மாதிரி இடம் இருக்குது. ஆர்டர் என்னென்னா 5 ரைஸு, 2 பிளேட் எறா, 1 பிளேட் சங்கு கறி, 1 பிளேட் கடம்பா சொல்லியிருந்தோம். வந்து வச்சாங்க. மீன் குழம்பு கருவாடு குழம்பு வச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. எறாவோட டேஸ்ட்டு வேறு லெவலு. சங்கு கறி ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், சூப்பராகவே இருந்துச்சு. கடம்பாவோட டேஸ்ட்டும் பக்கா தான். மீன் ஒன்று சாப்பிட்டோம். அது பக்கத்து டேபிளில் இருந்து மீன். இவனுங்க பக்கத்து டேபிளில் இருந்த மீனை கொடுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டானுங்க. இவனுங்க அந்த மீனை ஆர்டர் போட்டானுங்க. அது என்ன மீனுன்னு தெரில, ஆனால் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. உண்மையிலே இந்த மீனுக்காகவே திரும்பவும் இங்கே வரலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த மீன். எல்லாருக்கும் சேர்த்து பே பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு போனவன் அக்கௌண்ட்டு 0 பேலன்ஸு. பேங்க்காரன் எங்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டான். 1000 ருபீஸை பேங்க் ஏதோ பிடிச்சிருச்சு. செக் பண்ணாமல் சாப்பிட வந்துட்டோம். எவ்வளோ இருக்குன்னு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பில்லை கொடுத்துட்டு அங்கேருந்து வந்துட்டோம். ஆனால் கடையில் பில் இல்லை, மேனுவல் பில்லுன்றதுனால ரேட்டு என்னென்னன்றது தெரியவே இல்லை. அன்லிமிட்டட் 60 ருபீஸு, சைடிஸ் 100 ருபீஸு ஒரு பிளேட்டு. மீனோட ரேட்டு எவ்வளோன்னு தெரியல. ஏசி டைனுக்கு தனியாக காசு பே பண்ணுமான்றதும் தெரியல. ஓவராலாக 1450 ஆச்சு. இந்த மாதிரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 0 பேலன்ஸில் சாப்பிட வர உங்கள் ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணுங்கள். திரும்ப சந்திப்போம். நான் உங்கள் சாதிக்.